குறையாதான்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்குள்ளேயே அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆமை வேகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி இருக்கும். சில டைம் முயல் வேகத்தில் ஏறும், சில டைம் ராக்கெட் வேகத்தில் போகும். அவ்வளோதான் வித்தியாசமே தவிர ஒரே இடத்துல நின்று அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்காது. பூமியிலேருந்து வெட்டி எடுக்கக்கூடிய தங்கம் 57,000 டன் இன்னும் இருக்குன்றாங்க. ஆனால் அந்த 57,000மும் வெட்டி எடுத்தாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தங்கம் கிடையாது. இதெல்லாம் கூட பெரிய மாற்றம் இல்லை. அதெல்லாம் எடுத்தாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கு பாருங்க ஒரு ரேலி. இல்லை, கோல்டு சீட் எனி டே ப்ளஸ் தான், மைனஸே கிடையவே கிடையாது. அது எங்கே உங்களுக்கு மைனஸில் வரும் அப்படின்னா, நீங்கள் நம்பிக்கையாக கட்டக்கூடிய இடத்துல அவங்க திருப்பி தரல, அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் அது ஒரே ஒரு மைனஸ் தான். கடந்த 15 வருஷமாக பார்த்தீங்கன்னா சீட்டு போடுறவங்க எல்லாமே போடுறப்போ ஒரு ரேட் இருக்கும், எண்டு முடிகிறப்போ ஒரு ரேட் இருக்கும். 3,000 ரூபா ஒரு கிராம் இருக்கப்போ ஆரம்பிப்பாங்க. அதை முடிச்சுட்டு அந்த சீட்டை கண்டினியூ பண்ணி முடிச்சுட்டு வர்றப்போ பார்த்தீங்கன்னா 4,500 ரூபா வந்து நிற்கும். ஆனால் இவங்களுடைய வாங்கின தங்கம் எல்லாமே 3,000 ரூபா, 3,100, 3,200 வாங்கியிருப்பாங்க. பல பேர் சில பேர் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டே வாங்காதீங்க அப்படின்னாங்க. பின்வரும் காலங்களில் நல்ல குட் அப்ரிசியேஷன் உள்ள ஒரே ஒரு ஸ்ட்ராங்கான முதலீடு அப்படின்னா அது தங்கம் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபைன், நல்லா இருக்கேங்க. ஓகே சார். சார், கோல்டு ரேட்டு தினமும் அதிகமாயிட்டே போயிட்டே இருக்கு. மிடில் கிளாஸ் மக்களுக்கு இருக்க ஒரே நம்பிக்கை இந்த கோல்டு சீட்டு தான். நம்ம பாட்டி காலத்துல இருந்து அம்மா போட்டாங்க, இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாமே கோல்டு சீட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பேசிக்காக அந்த கோல்டு சீட்னா என்னன்றதை சொல்லுங்க சார். இல்லை, மொத்தத்தில் சிறு சேமிப்பு, அவ்வளோதான். நம்ம பாருங்களேன், நம்மளை அறியாமலே சில டைம் நான் சின்ன வயசில் பார்த்துருப்போம், ஒரு உண்டியல் இருக்கும். உண்டியல் இருந்துச்சுன்னா பணத்தை சேமிக்கணுன்ற அந்த காயின்லாம் நம்மள்கிட்ட வர்ற சேஞ்சு, சில பேர்லாம் ஹேபிட் இருக்கும், சேஞ்சு வர்றதெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காயினாக பாக்கெட்டில் எப்பப்பெல்லாம் சேஞ்ச் வருதோ அது எல்லாமே கொண்டு வந்துருவேன். இது ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த உண்டியல் ரொம்ப வழிகிற அளவுக்கு வந்துடும். அதோடைய கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் தான் 5 ரூபீஸ், 10 ரூபீஸ், 20 ரூபீஸ் காயின்லாம் வந்துச்சு. பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 4,000, 5,000 உண்டியல் சைஸை பொறுத்து வந்துடும். அது மாதிரி தான் இந்த கோல்டு ஸ்கீம் கூட. அந்த சேமிப்பு ஆஸ்பெக்ட் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும், இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கலாச்சாரம் பண்டைய காலத்துலேருந்தே இருந்துக்கிட்டு இருக்கு. சில பேர் இப்போ இந்த பணமாக கையில் வச்சுருந்தா செலவாயிடும், ஒரு கமிட்மெண்ட் வேணும் இல்லையா எப்பயுமே. அந்த கமிட்மெண்ட்ன்றது ஒரு சுகமான சுமைகளாக இருக்கணும். கடன் வாங்கி ஒரு ஆடம்பரத்துக்காக வாங்கிறதுன்றது கஷ்டம். நாளைக்கு லக்ஸுரி பொருட்கள் வாங்கி, அதாவது கார் வாங்குறேன், அதை வாங்குறேன், இது வாங்குறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அதனால் டெப்ரிஷியேஷன் வேல்யூ வேறு இருக்கும் இந்த மாதிரி. ஆனால் பட் கோல்டு பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது. கோல்டுன்றது அப்ரிஷியேஷன் வேல்யூ இருக்குது. ப்ளஸ் சேமிப்புன்றப்போ மாதம் எவ்வளோ தவங்களால் முடியுமோ அதை ஒரு அமௌண்ட்டாகவே போட்டு வச்சுட்டோன்னு வைங்களேன், அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி காலகட்டத்தில் அது ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது அந்த சிட்டுன்றது. அதனால் சிட்டு ஸ்கீம் நல்ல ஒரு விஷயம். ஓகே, இப்போ இருக்க காலகட்டத்தில் நகை ரேட்டு தினமும் அதிகமாகிட்டே போயிட்டே இருக்கு. இப்போ இது ப்ளஸ்ஸா மைனஸா சார் கோல்டு சீட்? இல்லை, கோல்டு சீட் எனி டே ப்ளஸ் தான், மைனஸே கிடையவே கிடையாது. அது எங்கே உங்களுக்கு மைனஸில் வரும் அப்படின்னா, நீங்கள் நம்பிக்கையாக கட்டக்கூடிய இடத்துல அவங்க திருப்பி தரல, அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் அது ஒரே ஒரு மைனஸ் தான். ஓகே, மற்றபடி அவங்க ஸ்ட்ராங்கான பார்ட்டி, ஸ்திரமான பார்ட்டி, நீண்ட நாள் மார்க்கெட்டில் இருக்காங்க, நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக தாராளமாக கட்டலாம். மாதம் வேறு நம்ம அவங்கள மானிட்டர் பண்ணுவோம். போய் கட்டுறப்போ கடைகளில் நான் தான் சொல்லுவேன் எப்பயுமே, கடைகளில் போட்டு ஆன்லைனில் மட்டும் கட்டிக்கிட்டு இருக்காதீங்க, பணத்தை நேரில் கொண்டு போய் கட்ட பழகுங்க. நேரில் கட்ட பழகிறப்ப என்ன 2 விஷயம் நடக்கும். ஒன்று, நாம் கட்டி அந்த திட்டத்தில் சேர்றோன்னா அந்த கடையோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நம்ம கண்ணு கூட பார்த்துக்கிட்டே இருப்போம். 2வது, புது டிசைன்ஸ் என்ன வந்துட்டு இருக்கணும் பார்த்துட்டு இருப்போம் கடைங்களில். ஸோ அப்போ நம்ம அடுத்து வாங்கக்கூடிய பட் இந்த கோல்டு சீட்டுன்னு போடுறப்ப ஒரு குறிப்பிட்ட டிசைன்ஸ் வச்சு தான் இது மட்டும் தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சில கடைகள்லாம் சொல்கிறாங்க சார். எல்லா தங்கமும் வாங்கிட முடியாதுன்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொடுக்க மாட்டுறாங்கல்ல சார்? இல்லை, அப்படி இல்லை. கடையில் இருக்கிறதுல 90% நீங்கள் அதில் எதில் வேணால் எடுக்கலாம். 10% என்ன மாதிரினா சில பெக்குலியர் ஐட்டம்ஸ், இன்னோவேட்டட் ஐட்டம் இருக்கும். அந்த இன்னோவேஷன் ஐட்டம் இருக்கு இல்லையா, யாருமே போடாத பொருளாக இருக்கணும், நிறைய வேலைப்பாடுகள் நிறையா இருக்கணும், ஆன்டிக் ஜுவல்ஸாக இருக்கணும். அப்படின்றப்போ அதனுடைய வேலைப்பாடுக்கே ஜாஸ்தி மேக்கிங் சார்ஜ். அந்த மாதிரி பொருட்கள் தான். அதை தவிர மற்றபடி எல்லோ கோல்டு, ஒரு ஆரம் நெக்லஸ்ஸு,
வளையல், இந்த மாதிரி ரெகுலர் ஐட்டத்துக்கு பிரச்சனையே வராதுங்க. ஓகே. நீங்கள் ஒரு வித்தியாசமான ஐட்டம், நம்ம சொல்லுவோம்ல கலைநயம் மிகுந்த ஐட்டங்கள், அப்படி வாங்க போகிறப்ப தான் அதற்கு மட்டும் தனியாக நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஓகே. ஓகே. இப்போ வந்து 2 தரப்பான மக்கள் இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து என்கிட்ட சுத்தமா நகையே கிடையாது, நான் சீட்டு போட்டுனா ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா குண்டுமணி அளவுக்கு சேர்த்து வைக்கிறேன்ற தரப்பு ஒரு பக்கம் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து என்கிட்ட நகைலாம் நிறைய இருக்கு, நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நான் நகையில வந்து சீட்டு கட்டி நகை வாங்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்துருச்சு, நிறைய வந்துச்சு. பட் அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு கோல்டுல வந்து பண்றதை தான் வந்து பிடிக்கும், தெரிஞ்ச விஷயமே வந்து கோல்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. இவங்களுக்கு மாற்று ஆப்ஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கா? வேற எதுலயாவது இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கா? இல்லை, ஒரு நகைக்கடைக்காரர்கிட்ட வந்து வேற கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? இல்ல இப்போ இல்லை, வேற ஆப்ஷனே இல்லை. கோல்டு இதுதான் ஃபண்ட், சோ அந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வந்துருச்சுங்க இல்லையா? கோல்டு ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? இல்லை, பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். அது எல்லாருடைய சாமானிய மக்கள் போய் அதை போய் பண்ண முடியாது. இந்த ஷேர் மார்க்கெட்டோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரி இதில் கமாடிட்டியில் போய் பண்ணுறது வந்து எல்லா மக்களுமே பண்ண முடியாது. ஈஸியாக வந்தோமா, காசு கொடுத்தோமா, பொருள் வாங்கினோமா, சீட்டு கையில் செஞ்சா சீட்டு கட்டணுமா, இதுதான் நிறைய பேருடைய ஒரு அப் டு மிடில் கிளாஸ் வரைக்கும். ஓகே. லேடிஸ்லாம் பார்த்திங்கன்னா அதில் பெரிய அவேர்னஸ் இருக்காது. அவங்களுக்கு தெரிஞ்செல்லாம் காசு, தங்கம், வெள்ளி, அவ்வளோதான். இதை போயிட்டு அவங்கள்ட்ட போய் நீங்கள் இந்த ஃபண்டில் போடுங்க, அந்த ஃபண்டில் போடுங்க, சவரன் கோல்டு பாண்டில் போடுங்க அப்படின்னாலும் தெரியாது. ஓகே. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இதுதான் பெஸ்ட்டு. அதில் கொஞ்சம் ஸ்மார்ட் பீப்புள், இப்போ யங்ஸ்டர்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி ஆட்கள் வரணும் அப்படின்னா அவங்களுக்கு தான் இது எல்லாமே சாத்தியப்படும். ஓகே. மற்ற நடைமுறைக்குன்றது வந்து ரெண்டுமே ஓகே தான், எந்த வித இதுவும் கிடையாது. சேர்றத கையில் வர காசை அப்பப்போ சேமித்து வைங்க. சீட்டாக போடுறீங்களோ இல்லை நகையாக வாங்குறீங்களோ அது உங்களுடைய உங்களுடைய ஹேபிட்டு. நான் நகையாக தான் வாங்குவேன் அப்படின்னு. அதில் எனக்கு தெரிஞ்சு இந்த கடந்த ஒரு 32 இயர்ஸாக நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன். பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் எனக்கு 32 வருஷமாக என்கிட்ட சீட்டு போட்டுருக்கவங்களும் இருக்காங்க தொடர்ந்து. அவங்க ஆரம்பத்தில் என் கடைக்கு வர்றப்போ ஒரு சின்ன கை குழந்தைய வச்சுட்டு வந்திருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த கை குழந்தை பெருசாகி அதுக்கு கல்யாணம் பண்ணி அதுக்கு ஒரு குழந்தை பிறந்து பேத்தி எடுத்துட்டாங்க. ஆனாலும் இன்னமும் சீட்டு போட்டுட்ருக்காங்க. ஏன் போட்டுட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதில் ஊறி போயிட்டாங்க. ஓகே. யூஸ் டேட்டு, தேர் யூஸ் டேட். அப்போது அதில் லாபமும் அடைஞ்சிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்களே, அன்றைக்கி ஒரு கஸ்டமர் வரப்போ சொல்கிறாங்க, தம்பி இது தெரியுமா, 25 வருஷத்துக்கு முன்னாடி உன்ட்ட நான் எடுத்தது எவ்வளோக்கு எடுத்தேன் தெரியுமான்றாங்க. எவ்வளோ அப்படின்னு. ஒரு சவரன் 4000 ரூபாய்க்கு எடுத்தேன்ப்பா. எனக்கே ஆச்சரியம், ஒரு சவரன் 4000 ரூபா. இன்றைக்கி ஒரு கிராம் கூட 1/4 கிராம் வாங்க முடியல, 1/2 கிராம் தான். அப்போது சொல்கிறப்ப நமக்கே பெருமையாக இருக்குல்ல. அன்றைக்கி அது பெரிய காசு, அவங்க எடுத்தது 4000 அன்னைக்கு விஷயத்தில் பெரிய காசு. ஆனால் கஷ்டப்பட்டு அன்றைக்கி சேமித்து வச்சுட்டாங்க. இன்றைக்கி ஒரு சவரன் 80,000 ரூபா, 20 மடங்கு உயர்ந்திருக்கு. அப்படின்றப்போ இதெல்லாம் தான் மக்களுக்கு வந்து ஒரு பரவாயில்ல நம்ம போட்டோம். ஆனால் இன்னமும் சரி பல பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் போடக்கூடாது அப்படி இப்படின்னு. பல பேரில் சில பேர் தான் சொல்லுவாங்க, பல பேர் சொல்ல மாட்டாங்க. சில பேர் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டே வாங்காதீங்க அப்படின்னாங்க. உண்மையிலேயே என்னென்னா அவங்களால வாங்கக்கூடிய சக்தி இல்லாமல் இருந்திருக்கும், அதனால் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் மற்றபடி வாங்குகிறவங்க கண்டிப்பாக அதை தாராளமாக வாங்கலாம். பின்வரும் காலங்களில் நல்ல குட் அப்ரிஷியேஷன் உள்ள ஒரே ஒரு ஸ்ட்ராங்கான முதலீடு அப்படின்னா அது தங்கம் தான். ஓகே. இப்போ ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்கீமில் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து கட்டலாம்? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அமௌண்ட்டாக எவ்வளோ கட்டலாம்? இது மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஒரு 1000லேருந்து 5000 வரைக்கும் கட்டுவாங்க, அது அவங்களுடைய வருமானம் பொறுத்து. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஸ்கீமில் போடுறவங்க வந்து லேக்ஸ் கணக்காக கட்டுறவங்க கூட இருக்காங்க, மேபி இருக்காங்க. ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? அது சரியானது? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு தான் சொன்னேன், ஒவ்வொருத்தருடைய கெப்பாசிட்டி அதை பொறுத்து தான் இருக்குது. அவங்களால சமாளிக்கக்கூடிய திறன் இருந்துச்சுன்னா தாராளமாக 1000, 50,000, 1 லட்சம், 2 லட்சம் அப்படின்னு கூட போடலாம். போட்டு ஒரு ஷார்ட் பீரியட் தானே, ஒரு 15 மாதம் தான் அதிகபட்சம், இல்லை 11, 12 மாதம் முடிஞ்சிட போகுது. அதனால் அதில் போட்டு நிறைய பேர் இது வரைக்கும் சீட்டு போட்டு கடந்த 15 வருஷமாக பார்த்தீங்கன்னா சீட்டு போடுறவங்க எல்லாமே போடுறப்போ ஒரு ரேட் இருக்கும், எண்டு முடிகிறப்போ ஒரு ரேட் இருக்கும். ஸோ அந்த ரேட்டில் தான் வந்து அவங்க எடுப்பாங்க. அப்போ ஒரு எக்ஸாம்பிள்னா 3000 ரூபா ஒரு கிராம் இருக்கப்போ ஆரம்பிப்பாங்க. அதை முடிச்சுட்டு அந்த சீட்டை கண்டினியூ பண்ணி முடிச்சுட்டு வர்றப்போ பார்த்தீங்கன்னா 4500 வந்து நிற்கும். ஆனால் இவங்களுடைய வாங்கின தங்கம் எல்லாமே 3000, 3100, 3200லேயே வாங்கியிருப்பாங்க. அப்பயே அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வந்துடும், இனம் புரியாத மகிழ்ச்சி. நம்ம சேமித்த காசுக்கு அந்த 12 மாதத்துலேயே நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படின்ற மாதிரி. அதுவும் கோல்டு கேட்கவா வேணும்.
ஓகே, இப்போ இந்த கோல்ட் சீட் போடுறவங்களுக்கு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு நீங்க சொல்லணும்னா என்ன விஷயங்கள்லாம் சொல்லுவீங்க ஆஸ் ஏ ஒரு கோல்ட் ஷாப் ஓனரா? இதில் வந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்றதுக்கு முன்னாடி அதாவது எது செய்யலாம் செய்யக்கூடாது. செய்யக்கூடாதுன்றது நீங்கள் உங்கள் பணத்தை பத்திரமா போடுறீங்க. இது ரொம்ப ஒவ்வொருத்தரும் சிக்கனம்ன்ற பேரில் வைக்கிறது இல்லையா? அதனால் எங்கே நீங்கள் பணம் கட்டினாலும் அதற்கு உண்டான பாஸ்புக் அந்த கடையில் என்ட்ரி போட்டு அதுக்கு பில்லு வாங்கிக்கோங்க, ரெசிப்ட் வாங்கிக்கோங்க. பாஸ்புக் இருக்கும், பாஸ்புக்கில் என்ட்ரி போட்டு வாங்கிக்கோங்க. இல்லை டிஜிட்டல் பாஸ்புக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆப் கொடுத்துருவாங்க, அதில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. வித்தவுட் எதுவுமே இல்லாமல் சும்மா அப்படின்னு பண்ணிட்டு வர்றது அது அந்த மாதிரி என்டர்டெயின் பண்ணாதீங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு ஒரு டைரியில் நோட் பண்ணி வச்சுப்பாங்க. அந்த மாதிரிலாம் வேணாம். பாஸ்புக் மாதிரி போட்டு அதில் நீங்கள் வைக்கிறதா நாளைக்கு என்றைக்கா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ப்ரூஃப். மாதம் தவறாமல் கட்டுங்க. ஏன்னா சில டைம் கட்டிகிட்டே வருவாங்க, 2-3 மாதம் கேப் விட்டுருவாங்க, அப்புறம் அது காலாவதி ஆகிடும். அப்படி காலாவதி ஆகிடுச்சின்னா நீங்கள் திருப்பி தொடர முடியாது அந்த சீட்டு. நீங்கள் ஒரு 7-8 மாதம் கட்டியிருப்பீங்க, கட்டிட்டு ஒரு 3 மாதம் கேப் விட்டுட்டீங்க அப்படின்னா இது வரைக்கும் கட்டின இது வந்து அமௌண்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம், அந்த வெயிட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கும்ல அதனுடைய மதிப்பு பலன் உங்களுக்கு கிடைக்காமல் போயிடும். அதனால் அதை மைண்டில் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு ஃபுல்லாகவே அந்த பீரியட் எவ்வளவோ நம்மளதில் இந்த பணம் அப்படின்னு எடுத்து வச்சிடணும். எந்த ஒரு காரியமே அப்படி தானே, நல்ல விஷயம் செய்கிறேன்னா அதுக்காக பண்ணோம். ஸோ அந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கணும். எண்ட் ஆஃப் த டே நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன எடுக்க போகிறோம் அப்படின்றத டிசைட் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து எனக்கு வந்து அப்படி வேணும் இப்படி வேணும் அப்படின்னு கனவுகளை வச்சுக்கிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அதுக்குண்டான சேதாரம் நிறையா வரும். அதை நீங்கள் பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நார்மல் எனக்கு ஜுவல்லரி நான் வந்து கோல்டு போட்டிருக்கேன், எண்ட் ஆஃப் தி டே எவ்வளோ தான் கொடுத்து வாங்கினாலும் சரி, இல்லை நார்மல் பேசிக் ஐட்டம் வாங்கினாலும் சரி, ரெண்டுத்துக்குமே ரீசேல் வேல்யூ ஒன்று தான். அதனால் ப்ளைன் ஐட்டம் அந்த மாதிரி வாங்குங்க. அது ஒரு சேதாரம் இதில் உண்டா? அதுதான் சொல்லுவேன். சீட்டு கட்டுறதுல இப்போ எப்படி இருக்குன்னா ஒரு 10 கிராம் சீட்டு கட்டுறீங்க. அந்த 10 கிராமுக்கு வந்து ஒரு 12% வேஸ்டேஜ்னு வைங்களேன். அப்போ 1 கிராம் 200 மில்லிகிராம். முதல்லலாம் வந்து அந்த 1-200மே காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. 75% அதில் கஸ்டமருக்கு கிஃப்ட்டு, மீதி 25% அவங்க கட்டினா போதும். அதாவது 1 கிராம் 200 மில்லிகிராம்னா அதனோட விலை இன்றைக்கி 12,000 ரூபா 13,000 தோராயம். அதில் அந்த 12,000 ரூபாவில் வெறும் 4,000 ரூபா மதிப்பு மட்டும் நீங்கள் கட்டினா போதும், மீதி 8,000 ரூபா நாங்கள் பேர் பண்ணிப்போம், உங்களுக்காக கொடுத்துருவோம். அதுதான் அந்த சீட்டு போடுறதுல 2 டுவல் பெனிஃபிட் என்னென்னா, ஒன்று ரேட் ரைஸ் ஆகிறப்பையும் கவலை கிடையாது, கோல்டாக வர வச்சிடும். ரெண்டாவது இந்த வேஸ்டேஜில் 75% உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி வந்துடும். மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது, ஜிஎஸ்டி நீங்கள் பே பண்ணணும். இது வந்து கஸ்டமருக்கு ஒரு பிளஸ் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்கும். ஆனா செல்லருக்கு இது கொஞ்சம் லாஸ் மாதிரி தானே. கண்டிப்பா இது வந்து பட் அது எல்லா நகை கடைக்காரங்களுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம போகும்போது கூட வந்து சீட்டு இருக்கு, சீட்டு போட்டுக்கிறீங்களா அப்படின்னு தான் கேட்குறாங்க. எப்படி அது லாஸ்ன்னு தெரிஞ்சுமே சீட்டு? அதில் ஒன்றும் இல்லைங்க, லாஸ்ன்னு தெரிஞ்சில்லை. இதில் எப்படின்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இப்போ ஒரு 10 பேர்கிட்ட 100 பேர்கிட்ட 1000 பேர்கிட்ட ஒரு நாளைக்கு சீட்டுக்கு அமௌண்ட் வருது. அந்த அமௌண்ட்டை அன்னைக்கு ரேட்டில் உடனே அதை கோல்டை கன்வெர்ட் பண்ணிடணும். வச்சுட்டாங்கன்னா அவங்க தப்பிச்சிடுவாங்க, பிரச்சனையே கிடையாது. அப்பப்போ வாங்கிடுறேன். இவங்க ஒரு 4-5 நாள் 1 வாரம் கழித்து பார்ப்போம் அப்படி அந்த அமௌண்ட்டை எடுத்து வைக்கிறாங்க, பர்ச்சேஸ் பண்ணாமல் விட்டுறாங்கன்னா அது பெரிய லாஸ் ஆகிடும். அப்புறம் வாங்கலான்றதுக்குள்ளே இதுக்கு கிடுக்கிடுன்னு ரேட்டு ஏறிடும். ஏறி போயிடுச்சுன்னா ஏன்னா அங்கே கமிட் ஆகிடுச்சு. அதனால் கேட்குறது நல்ல அருமையான கேள்வி. ஃபஸ்ட்டு போகிறோன்னே சீட்டு போடுறீங்களான்றாங்க, அப்புறமேட்டு பார்த்தா ஏன் லாஸுன்னு தெரிஞ்சுமே அந்த கேள்வியை கேட்குறாங்களே. அது எதுக்காகனா ஒரு வாடிக்கையாளரை தக்க வைக்கிறதுக்கு மெயின். நீங்கள் ஒரு வாட்டி சீட்டு போட்டுட்டீங்கன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? இப்போ என் கடையில் நீங்கள் சீட்டு போடுறீங்க, நான் நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்களா, இந்த கடை நல்லா டிசைன் வச்சு நிறையா இருக்கணும்னு நினைப்பீங்களா, எப்படி நினைப்பீங்க? நல்லா இருக்கணும், நான் வரும்போது நிறைய புது டிசைன் வேணும், நீங்கள் அந்த பாசிட்டிவ் வைப்பே எனக்கு வந்துடும் இல்லையா? அப்போ நான் இன்னும் டெவலப் ஆவேன், உங்களுக்கு கொடுப்பேன். ரெண்டாவது விஷயம், நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் சீட்டு கட்ட வருவீங்க, வர்றப்பையும் அப்படியே ஜஸ்ட் கடையை கிளான்ஸ் பார்ப்பீங்க. பார்க்குறப்ப ஏதாவது ஒன்று வாங்கணும்னு தோணும் எனக்கு, நீங்கள் வந்து வாங்குவீங்க. அது ஒரு பெனிஃபிட்டு. மூணாவது, நீங்கள் 15 மாதம் சீட்டு கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 5,000 ரூபா சீட்டு போடுறீங்க. 5,000 போட்டு 15 மாதம் கட்டிங்கன்னா 75,000 ரூபா கட்டுவீங்க. டே ஒன்லி அவங்கள்ட்ட ஃபஸ்ட் வாட்டி சீட்டு போடுறப்பயே எனக்கு அங்கே 75,000 ருபீஸ் சேல் நடந்து போச்சு.
புரியுதுங்களா? உங்களை மாதிரி ஒரு 100 பேர் போட்டால் என்ன ஆகுது? 75,000 × 100னா 75 lakhs இல்லைங்களா? ஒரு 1000 பேர் போட்டால் 7.5 crores. நான் 7.5 crores ஒரு 1000 பேர் சேர்த்துட்டேன்னா எனக்கு இந்த வருஷத்தில் 7.5 கோடி ரூபாய்க்கு உண்டான வியாபாரம் கிடச்சி போச்சு இல்லையா? அதுதான் முக்கியமான விஷயம். அது யாருமே தெரியறதில்லை. லாபம் 2% கம்மி கூடையோ குறையவோ, பட் எனக்கு கேரண்டி சேல்ஸ் அங்கே. ப்ளஸ் நீங்கள் இந்த 15 மாதத்துலேயும் நீங்கள் வர்றப்போ அட்லீஸ்ட் ஒருத்தர் ஒரு வாட்டியாவது எக்ஸ்ட்ரா வாங்குவாங்கல்ல. உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கணும், இல்லை வேறு ஏதாவது கோல்டு ஐட்டம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? எக்ஸ்ட்ரா வரப்போ கொஞ்சம் பார்த்து வாங்குறது உண்டு. நம்ம கடைக்கு போகலான்னு வரீங்களே, அந்த டச், அந்த ஃபீல். ஸோ அது இதில் ஒரு 50% சேல். ஸோ இதெல்லாம் தான் நான் சொல்ல ஹை அண்ட் 1000 சீட்டுன்றது. சில மீடியம் அண்ட் ஸ்மால் ஜுவல்லர்ஸ்லாம் 100 சீட்டு 200 சீட்டு கூட வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி அது பெருகும் இல்லையா? அதுதான் இது எல்லாமே ஒரு வியாபாரம். பட் இது 2 பேருக்குமே ஒரு லாபம் இருக்கு. இவருக்கு வியாபாரம், ஷாப்கீப்பர்ஸுக்கு வியாபாரம் பெருகும், வாடிக்கையாளர்களுக்கு தங்களுடைய விலை மதிப்பும் பெருகும், கம்மியான விலையில வாங்கலாம். அதுதான். ஓகே. இப்போ 15 மாசம் சீட்டுன்னு தான் இருந்தது. இப்போ கவர்மெண்ட் சைட்ல இருந்து 11 மாதமாக எல்லா நகைக்கடைகள்லாம் மாத்திட்டாங்க. இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? இல்லை, இதில் ரெண்டு விஷயமும் இன்னமும் இருக்கு. ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்னாக இருந்தால் 15 மாதம் வைக்கலாம், இன்னமும் இருக்குது. ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்தால் அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் 11 மாதம், அவ்வளோதான். இண்டிவிஜுவல், அதாவது மோனோபலியாக பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ப்ரொப்ரைட்டர், அதுக்கும் பார்ட்னர்ஷிப்க்கும் ரெண்டுத்துக்குமே டைம் பீரியட் கிடையாது. அரசாங்கம் கொண்டு வரல. 15 மாதம் வரைக்கும் கூட இருக்கலாம். ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் மட்டும்தான் அந்த மாதிரி ஸ்கீம். ஓகே. இப்போ எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது சார். இதை நான் உங்கள்கிட்ட கேள்வியாகவே கேட்குறேன். என்ன ஸ்ட்ராட்டஜினா, இப்போ என்கிட்ட ஒரு 5 பவுன் நகை இருக்குது. அதை நான் எடுத்துகிட்டு போய் கோஆபரேட்டிவ் பேங்க்ல வச்சு அதுலேருந்து வர காசுல நான் இன்னொரு கோல்டு வாங்கி நான் அதை சேவிங்ஸாக வச்சுக்கிறேன். இதில் வட்டி எனக்கு கம்மின்றதுனால அது நான் வட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி அடைச்சிக்கிறேன். இப்படி கோல்டு சேமிக்கிறத இருக்கிற ஸ்ட்ராட்டஜி குட்டா, இல்லை வேற எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணலாம் சார்? இல்லை, இது குட், நல்ல விஷயம்தான். ஆனால் அதில் என்னென்னா, உங்களுடைய நம்ம எங்கே இருக்கோம் அதை முதல்ல திங்க் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு 5 சவரன் நகைன்னா 40 லட்சம், 4 லட்ச ரூபா. 4 லட்ச ரூபா அவன் பேங்க்கில் லோனு தரது, அதில் ஒரு 70% வைங்க, 4 28, 3 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு லோன் தரான். 3 லட்ச ரூபாய்க்கு போய் நீங்கள் நகை வாங்கி விற்பீங்க. அந்த 3 லட்ச ரூபாய்க்கு ரீபேபிள் கெப்பாசிட்டி இருக்கா உங்களுக்கு நீங்கள் தான் அனலைஸ் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட்டு எவ்வளோ? ஒரு கம்மியான வட்டி, ஒரு வருஷத்துக்கு 10% வச்சா கூட 1 லட்ச ரூபாய்க்கு 10,000, 3 லட்சத்துக்கு 30,000 ரூபா. அப்போ மாதம் ஒன்றுக்கு 2,500 ரூபா நீங்கள் வட்டி கட்டணும். ஸோ வட்டி மட்டுமே கட்டிக்கிட்டு இருந்தால் நீங்கள் அந்த நகையை எப்போ மூட்ட முடியும்? ஸோ அசலும் சேர்த்து கட்டணும். இந்த மாதிரி ரீபேயிங் கெப்பாசிட்டி இருந்ததுனால் தாராளமாக வாங்கலாம். ஓகே. இல்லை, எனக்கு சில பேர் உடனே நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நம்மள்ட்ட எவ்வளோ வருமானம் வருதுன்றதை பார்க்க மாட்டாங்க. கடன் வாங்கி நகை இருக்கிறத கொண்டு போய் வச்சு வாங்கிடணும். ஏன்னா இப்போ கம்மியாக இருக்கு வாங்கினதுக்கப்புறம் இந்த இன்ட்ரெஸ்ட்டை கட்டாமல் விட்டாச்சுன்னா இது கிடுக்கிடுன்னு ஒரு இடத்துல வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் இவங்களால வருமானமே இல்லைன்னா இதை திருப்பி எடுக்க முடியாத சூழ்நிலை. அதனால் ஒரே விஷயம், நீங்கள் எப்படி இருக்கீங்க, அதெல்லாம் நம்மளோட பிளானிங் தான். ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் பிளானிங். நம்ம அதை இது பண்ணி உங்களுக்கு இவ்வளோ பண்ணுங்க அவ்வளோ பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஒவ்வொருத்தருக்கு தான் அவங்கவுங்களுக்கு தெரியும். அதனால் இண்டிவிஜுவலாக நம்மளால் எவ்வளோ மாதம் கட்ட முடியும், அப்போ கட்டினோம்னா எத்தனை மாதத்தில் இதை எடுக்கலாம், இதெல்லாம் கால்குலேட் பண்ணிங்கன்னா அருமையாக. இதெல்லாம் தாங்க ஒரு தந்திரம், ட்ரிக்ஸு, ஸ்ட்ராட்டஜி மெயின்டைன் பண்ணி பார்த்துட்டு எடுக்கிறது. இப்படி தான் டெவலப் பண்ண முடியும். இப்போ சில பேர் பாருங்கள், அவங்க சம்பாரிச்சது என்னமோ கம்மியாக இருக்கும், ஆனால் அவன் சேர்த்து வச்ச பணத்தை தான் இன்றைக்கி பணக்காரன். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சில ஆயிரங்களில் சம்பாரிச்சிருப்பாங்க. அன்னைக்கு எடுத்தோடனே அவன் கோடீஸ்வரன் ஆக முடியாது. சில ஆயிரங்களில் சம்பாரித்து, அதாவது நான் சொல்கிறதுன்னா 1980s வைங்களேன், 10,000 15,000, அன்றைக்கி 10,000 12,000 பெரிய சம்பளம், அவ்வளோதான் இருந்திருக்கும். ஆனால் இந்த குருவி சேர்க்குற மாதிரி அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு அரை கிரவுண்டு 1 கிரவுண்டு ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக போய் வாங்கி வச்சுருப்பாங்க. இன்றைக்கி அதை பல கோடிகள் போகும் இல்லைங்களா? அது மாதிரி தான் தங்கமும் அதே தான். இன்றைக்கி நீங்கள் சிறுக சேர்த்து வச்சிட்டிங்கன்னா அடுத்த ஒரு ஜென்ரேஷன் வர்றப்போ பார்த்திங்கன்னா இதனோட வேல்யூ எங்கேயோ போய் நிற்கும்.
அதனால் கண்டிப்பாக தாராளமாக சேமிப்பும் கொண்டு வரலாம், தங்கமும் வாங்கலாம். இனி வரும் காலங்களையும் தங்கத்தினுடைய விலை உயர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். எங்கேயும் ஒரு இடத்துல ஸ்டாக்னட் ஆகி நிற்க போகிறதில்ல. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஒன்று, எல்லா பெண்களுக்கும் இருக்க ஒரே கேள்வி, தங்க விலை குறையவே குறையாதான்றது. குறையவே குறையாது. குறையாதான்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்குள்ளேயே அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆமாம் வேகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி இருக்கும். சில டைம் முயல் வேகத்தில் ஏறும், சில டைம் ராக்கெட் வேகத்தில் போகும். அவ்வளோதான் வித்தியாசமே தவிர ஒரே இடத்துல நின்று அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்காது. ஏன்னா இன்னமும் உலகத்தில் இருக்கிற தங்கத்திலேயே பார்த்தீங்கன்னா 187, அதாவது 1,87,000 டன் கோல்டு இருக்குது. பூமியிலேருந்து வெட்டி எடுக்கக்கூடிய தங்கம் வந்து 57,000 டன் இன்னும் இருக்குன்றாங்க. ஆனால் அந்த 57,000மும் வெட்டி எடுத்தாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தங்கம் கிடையாது. அதுக்கப்புறம் இன்னும் ரேட் எங்கேயோ போகும், டிமாண்ட் அப்போ தான் வந்து ஒரு அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோன்னு ஓடும். இதெல்லாம் கூட பெரிய மாற்றம் இல்லை. அதெல்லாம் எடுத்தாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்குது பாருங்கள் ஒரு ரேலி, அதெல்லாம் நான் நிறைய வருஷம் எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 10,000த்துலேயே நம்ம முடிஞ்ச அளவுக்கு வாங்க வேண்டியதும் வாங்கிடலாம், தாராளமாக வாங்கலாம். நீங்கள் மற்ற செலவுகள் இருக்கிறத எடுத்து இதில் போட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.